ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கப் போகிற வார்த்தை மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கோடானு கோடி நன்றி. விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு அது ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தியானிக்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே தேவையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தேவையோடு ஆண்டவரே, கஷ்டங்களோடு, பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசு, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே மிக ஆச்சரியமான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிலே முக்கியமான 3 பேரை அழைத்து கொண்டு, யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை அழைத்து கொண்டு 6 நாளைக்கு பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். மலை அடிவாரத்திலே மற்ற 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் கூட்டமாக இங்கே வருகிறார்கள். ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து 3 சீஷர்கள் 4 பேரும் அந்த மலையின் மேலே ஏறுகிறார்கள். அவர்கள் அங்கே மேலே ஏறி உபவாசத்தோடு அவர்கள் அங்கே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய மகிமையான ஒரு காட்சி அங்கே காணப்படுது. விஷன் அல்ல, அப்பேரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேர் இந்த ஊன கண்களாலேயே பார்ப்பது. அப்படி அவர்கள் 4 பேரும் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்படி மறுரூபம் ஆகும் பொழுது வானத்தின் மகிமை, அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை இங்கே இறங்குகிறது. 2 தேவதூதர்களைப் போல 2 பேர் உள்ளே காணப்படுகிறார்கள். மோசேயும் எலியாவும் காணப்படுகிறார்கள். இந்த 3 பேரும் அந்த திருக்காட்சியை நேரடியாய் தரிசித்தவர்கள். அப்படியே அவர்களுக்கு ஒரு சொல்லணும்னா ஒரு இன்பம், ஒரு பெரிய மகிழ்ச்சி மலையின் மேலே நடந்து கொண்டிருக்கிறது. அவளது பேதுரு கூட பேசுகிறார், ஆண்டவரே இங்கே நம்ம தங்கிடுவோமா? இந்த மகிமை எவ்வளவு அழகு! பிரியமானவர்களே, செய்தியின் இடையிலே நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆதி நாட்களிலே சாது சுந்தர் சிங் என்ற பக்தன், இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங், ஒரு முறை இதே போல ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி யோவான் சீஷன் பத்மு தீவிலே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், ஆண்டவர் என்னை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு அந்த மகிமையெல்லாம் காண்பித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிற வரிகளிலே அவர் சொல்லுகிறாரோ, அதே போல சாது சுந்தர் சிங்கை ஆண்டவர் அழைத்து சென்றார். தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய மகிமையெல்லாம் காண்பித்தார். அதையெல்லாம் ஒரு மனிதன் பார்த்து விட்டால், அல்லது இவ்விதமான ஒரு அனுபவத்தின் வழியாய் ஒரு மனிதன் உண்மையாகவே தரிசிப்பாரானால், முதலாவது அவர்களுக்கு அதை இடத்தை விட்டு பூமிக்கு வருவதற்கு இஷ்டம் இருக்காது. அவர்கள் சொல்லுவார்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இங்கே இருந்து விடுகிறேன், உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார். என்னால் அவ்வளவு பாக்கியமான ஒரு இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம். 2வது, அந்த மகிமையான மாட்சிமையான அந்த தேசத்தை அவர்கள் பார்த்து விட்டார்களானால், யாராக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இந்த உலகம் அவர்களுக்கு அருவருப்பாய் தோன்றும். இந்த உலகம் முழுவதும் அப்படி சாக்கடை மயமாய் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தின் மேன்மை, மகிமை, ஆடம்பரம் எதுவுமே அவருக்கு பிடிக்காது, அவர்களுக்கு பிடிக்காது. எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுவார்கள். இதன் பரலோகம். சாது சுந்தர் சிங் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், அவர் ஒரு முறை இப்படி சென்று பார்த்துவிட்டு
அதன் பிறகு பூமிக்கு ஊழியத்திற்காக மறுபடியும் ஆண்டவர் அவரை பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் செய்த முதல் வேலை இமயமலை பனி பிரதேசங்களிலே, அங்குள்ள கிராமங்களிலே, நேபாளத்திலே, திபெத்திலே ஊழியம் செய்தவர். ஆகவே அவர் வந்த உடனே முதல் செய்த வேலை செருப்பை கழட்டி தூர போட்டார். அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள், ஐயா இது விஷ பனிகள் நிறைந்த பூமி, நீங்கள் எப்படி இந்த விஷ பனியில் நடந்துட்டீங்கன்னா ராத்திரி நீங்கள் வந்து குளிர் காயும் பொழுது சதையெல்லாம் உருகி ஓடிவிடும், இறந்து போவீர்கள். அவர் சொன்னார், மகிமையான ஒரு தேசத்தை பார்த்தேன். அதை பார்த்த பிறகு இதெல்லாம் எனக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது. இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் எனக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது. உலக மேன்மை குப்பையாய் தெரிகிறது. நான் இந்த பூமியில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்காய் துன்பம் அனுபவிக்க முடியும். அங்கே போய்விட்டால் அதன் பிறகு அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறல் இல்லை, அழுகை இல்லை. ஆகவே மேக்சிமம் ஆண்டவருக்காக பாட அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி செருப்பை கழட்டிவிட்டு அதன் பிறகு ரத்தம் வடிய வடிய அவரை குறித்து ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது, ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்று. ஆனால் இன்றைக்கு அநேக தம்பிமார், அண்ணன்மார் பரலோகம் போனேன் இந்த டவுன் பஸ்ஸில் போயிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போனேன், அங்கே அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், மோசையை பார்த்தேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உலக வாழ்க்கையை பார்க்குறோம். ஆடம்பரங்கள், உலகின் மேன்மை, சொத்து சேர்க்கிற ஆசை, பணம் சேர்க்கிற ஆசை, உலகத்திலேயே அவர்கள்தான் மிகப்பெரிய விஐபி போல தங்களை எண்ணிக்கொண்டு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இவர்கள் பார்த்த பரலோகம் சரிதானா? சாது சுந்தர் சிங் அவர்களும் யோவான் சீஷனும் பார்த்த அதே பரலோகத்தை தான் இவர்களும் பார்த்தார்களா? இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த ராஜ்யத்தை பார்த்த எவரும் உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் மகிமை, இந்த உலகத்தினால் வருகிற தன்னுடைய எல்லா பெருமை எல்லாத்தையும் குப்பையாய் நினைப்பார்கள். என்ன கண்பானவர்களே, அப்படி ஒரு அதிசயமான காட்சி அந்த மலையின் மேலே நடந்து கொண்டிருக்கிறது. மலையின் கீழே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தரிசனம் எல்லாம், அந்த அப்பேரிஷன் எல்லாம் முடிந்து மலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவும் இந்த 3 சீஷர்களும் அப்படி இறங்கி வருகிறார்கள். அப்படி இறங்கி வரும் பொழுது கீழே கூட்டமாய் மக்கள் நிற்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான சூழ்நிலை. இயேசு இறங்கி வருகிறார். அப்போ இந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் ஆண்டவரை கூப்பிடுகிறான். அதை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அந்த 9ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களாலும் கூடாமல் போயிற்று. இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஆண்டவர் கீழே இருந்த தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. பிரியமானவர்களே, அவ்வளோ மகிமையான காட்சி, மகிமையான தரிசனத்தை பார்த்து முடித்து விட்டு அவர்கள் இறங்கி வரும் பொழுது இயேசு அந்த 3 சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மலையிலே பார்த்ததை யாரிடத்திலும் சொல்லாதிருங்கள். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழுந்த பிறகு நீங்கள் சொல்லலாம், அது வரைக்கும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஊழியங்களுக்கு போகிறோம், நம்ம கூட சில உடன் ஊழியர்கள் வருகிறார்கள்.
போன இடத்துல அற்புதமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. ஆண்டவருடைய காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது அங்கே. அவ்வளவுதான். அதன் பிறகு எங்கே போனாலும் அதை விளம்பரப்படுத்துவது. சகோதரர் அங்கே சென்றார், அங்கே அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, கூட சாட்சிக்கு இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விளம்பரம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் மேலே நடக்குது. மோசையும் எலியாவையும் பார்க்குறாங்க நேருக்கு நேர். ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் சொல்ல வேண்டாம். சரி, கீழே இறங்கி வந்தால் அங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் அந்த சீசர்களை கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எதுவரை உங்களோடு பொறுமையாக இருப்பேன்? என் கூட இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த சிறுவன் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள் இருந்த பேய் அலற ஆரம்பித்தது. நுரை தள்ளி உருண்டு புரண்டு கீழே கடந்து உருளுகிறான். ஆண்டவர் தகப்பனிடத்தில் கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலமாயிற்று? தகப்பன் கண்ணீரோடு சொல்லுகிறார், ஆண்டவரே, சிறு வயது முதலே இது இவனுக்கு உண்டாயிருக்கிறது. சிறு வயது முதலே சந்திரரோகி, மூன் ஸ்ட்ரோக், சந்திரரோகியாக இருக்கிறான். இவனை எங்கே பிடித்தாலும் தள்ளி விடுகிறது. தீயிலும் தண்ணீரிலும் போய் விழுந்து விடுகிறான். அவனை காப்பாற்றுவதே பெரிய வேலை. அப்ப அந்த தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னார். ஒருவேளை எத்தனையோ இடத்துல போய் மருத்துவம் பார்த்துருக்கலாம், எதுலேயுமே குணம் கிடைக்கல. யாரோ சிலர் சொன்னார்கள், இயேசுநாதர் அவருடைய சீஷர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அங்கே கொண்டு போனால் எல்லாம் சுகமாயிரும் சொன்னாங்க. அதை நம்பி ஒருவேளை அவன் அந்த சீசரிடத்தில் வந்தான். கடைசி நம்பிக்கை, சீசர்கிட்ட வந்தால் சுகமாயிரும். கொண்டு வந்தால் அவங்களும் துரத்த முடியல, மிகவும் சோர்ந்து போ. இனி யாரும் குணமாக்க முடியாது என்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அவன் வந்து நிற்கிறான். அந்த நேரத்தில் தான் இயேசு இப்போ அவனிடத்தில் பேசுகிறார். சொல்றான், நீர் பார்த்து ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு இறங்கும். ஏதாகிலும் நீர் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு செய்யும் என்று அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொல்லுகிறார். உடனே பிள்ளையினுடைய தகப்பன் சொன்னார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். தகப்பன் ஆண்டவரிடத்தில் உடனே தன்னுடைய உண்மை நிலைமையை பொய் சொல்லாமல் தன்னுடைய இன்னபிலிட்டி எல்லாவற்றையும் அப்படியே அவன் அறிக்கை செய்கிறான். விசுவாசிக்கிற ஆண்டவரே, நம்பித்தான் ஆண்டவரே வந்தேன், நம்பித்தான் வந்தேன், ஆனால் சூழ்நிலை எதிராக இருக்கிறது, அதனால் என் உள்ளத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு அழுதான். அந்த இடத்திலே கடவுளின் வல்லமை வெளிப்பட்டது. முற்றிலும் சுகமான. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே 18ஆம் நூற்றாண்டுகளிலே நிறைய எழுப்புதல் வீரர்களை ஆண்டவர் உருவாக்கினார், பயன்படுத்தினார். தேசத்தின் ஆசீர்வாதங்கள். அந்த நாட்களிலே 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப காலம். அந்த காலங்களில் பல வியாதியஸ்தர்கள் இவ்விதமான இந்த வல்லமையான இந்த ஊழியர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்டு, ஐயா எங்களுக்கு ஜெபியுங்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் யார் என்று இவருக்கு தெரியாது, இவர்கள் யார் என்று அவர்களுக்கு ஓரளவு தெரியும்.
ஃபோனில் ஜெபிப்பார்கள். ஜெபம் பண்ணும் பொழுதே அங்கே அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவன். அவர் சொல்லுகிறார், நம்ப முடியுமா உனக்கு? இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? பல இடங்களிலே ஆண்டவர் வியாதியஸ்தர்களை பார்த்து கேட்டு, இங்கே வியாதியஸ்தன்ட்ட கேட்க முடியாது. ஏனென்றால் அவன் சந்திர ரோகியா கீழே உருண்டு புரண்டு நுரைதள்ளி அவனை அலக்களித்து அவனை விசுவாசிக்கிறியா, நீ நம்புறியான்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிறவருடைய தகப்பன், ரெஸ்பான்சிபிள் பர்சன், மகனுக்காக மிகுந்த வேதனையோடு நிற்கிற அந்த மனிதனிடத்தில் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் அவனுக்கு சுகம் உண்டா? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ப முடியுமா உங்களுக்கு? ஒருவேளை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற இந்த செய்தி எத்தனையோ வாரங்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீ விசுவாசிக்க கூடுமானால் செய்தி முடிந்து நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய கிருபை உங்களை தொடும். பிரியமானவர்களே, அவர் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன்? இல்லை இல்லை, அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை, நீ விசுவாசிக்க கூடுமானாலா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த மனுஷன், இந்த பிள்ளையின் தகப்பனுடைய நிலைமையை பாருங்கள். இதில் இந்த பகுதி முழுவதிலுமே வாஸ்து பார்த்தா சில காரியங்களை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த சம்பவம் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த சிறுவன் அந்த இளைஞன் குணமாகிவிட்டான். எல்லாம் முடிந்து மக்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இந்த 9 சீசர்களுக்கு மாத்திரம் ஒரு குற்ற உணர்வு. ஏன் நம்மளால முடியல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 பேருக்கும், யூதாஸ் காரியோத்து முதற்கொண்டு 12 பேருக்குமே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த சீசர்கள் 2 பேராய் கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் முடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். சந்தோஷமாய் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்கிறோம், பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் மறைகிறது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாய் வந்து சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அற்புதங்கள் நடக்கிறது என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதிருங்கள், உங்கள் பெயர்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காய் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவம் முழுவதிலும் முடிந்தவுடன் இந்த 9 பேரும் பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. நீங்க வந்தீங்க, மலையிலிருந்து இறங்கி வந்தீங்க, அவனை சுகமாக்கிட்டீங்க. இப்படித்தானே நாங்கள் இவ்வளவு நாள் சுகமாக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு ஏன் எங்களால் அந்த பையனுக்கு அவனை சரி பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால் தான் கூடாமல் போய்விட்டது. இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. இந்த வகையான பிசாசு, அதுதான் அந்த வார்த்தை தமிழ்ல ஜாதின்னு போட்டிருக்கு. உடனே நம்ம ஜாதி வெறி ஜாதி அப்படின்னு பேசிடக்கூடாது. அப்படி நிறைய பேசுகிற பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். இந்த வகையான பேய்கள், இவ்விதமாய் பிடித்திருக்கிற சாசுகள்
ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் போகாது. அப்படின்னா உபவாசம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணால் பேய் ஓடிடுமா? இல்லை. நன்றாய் உபவாசம் பண்ணி நீங்கள் நன்றாய் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு விசுவாசத்திலே நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாவீர்கள். அந்த விசுவாசம் அந்த பேய்களை துரத்தும். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவீர்கள். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலப்படவும், விசுவாசத்திலே நாம ஊன்ற கட்டப்படவும் நமக்கு ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது, உபவாசம் அதிகமாய் தேவைப்படுகிறது. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலையுமே அன்றி இந்த பேய்கள் ஓடாது. முதல்ல சொல்லிட்டாரு, இதை ஏன் எங்களால் துரத்தி விட முடியல? உங்கள் அவிசுவாசத்தினால்தான். அப்ப விசுவாசத்தை எப்படி பலப்படுவது? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் பலப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அல்லது அருமையான தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இந்த வேதனை, இந்த வலி, இந்த நோய் என்னை பாடாய்படுத்துகிறது, என்னை பாடாய்படுத்துகிறது. 2 முறை வேற வேற ஊர்ல 2 விதமான மனிதர்களை சந்தித்து ஒருவர் சொன்னார், அவர் ஒரு போதகர், பிரதர் ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், இந்த நீரிழிவு வியாதி, இந்த சர்க்கரை நோய் என்னை கொல்லுகிறது, அதிக மாத்திரைகள் எடுக்கிறேன், டயட் எல்லாம் என்ன பண்ணினாலும் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, இது என்னை பாடாய்படுத்துகிறது அப்படின்னார். இன்னொரு ஊர்ல ஒரு வயதான தாயும் தகப்பனும் அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்று ரொம்ப வருஷம் ஆயிற்று. 2 பேருமே நான் அவர்களை வேலையில் இருக்கும் பொழுது பார்த்தது. ஒரு கல்யாண வீட்டில் சந்தித்தேன். இந்த சாரும் டீச்சரும் ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், தம்பி ஜெபம் பண்ணுப்பா, எங்கள் 2 பேரையும் சர்க்கரை நோய் பிடித்திருக்கிறது, இது எங்களை பாடாய்படுத்துகிறது. சரியான வார்த்தையை சொன்னார்கள். இந்த போதகர் என்ன வார்த்தையை சொன்னார் அதே வார்த்தை. இப்போ சர்க்கரை நோயினுடைய கொடுமை எவ்வளவு என்று பாருங்கள். இது எங்களை பாடாய்படுத்துகிறது, செபி என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, வியாதியின் அகோரம் பல நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடுகிறது, அவிசுவாசம் வந்து விடுகிறது. ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். யூதாவின் புஸ்தகம் 15வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மகா பெரிய விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி பண்ணிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணி, நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் கேட்கிற ஒரே காரணத்தை, என்ன நம்ப முடியுமா? நீ விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, இந்த வேளையிலே, வேதனையிலே, வலியிலே, வியாதிகளிலே ஆண்டவரே சிக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, பாடாய்படுத்துகிற வியாதிகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய கருணையின் கரம் ஆண்டவரே, கிருபையின் கரம் ஆண்டவரே, தயவாய் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. இரக்கமாய் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியை கொண்டு வருகிற எல்லா சாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
அந்த தகப்பனை போல விசுவாசிக்கிறோம், ஆனாலும் எங்கள் அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் என்ற மனோபாவத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது விடுதலை செய்வீராக. அற்புத சுகம் கொடுப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று ஆண்டவர்கள் நம்புகிறோம். விசுவாசத்தோடு ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அவங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திரையில் காணும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.